அடுத்ததாக உரையாற்ற ஸ்ரீரங்கம் சபையைச் சேர்ந்த குரு பரஞ்சோதி பெரியசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Thank you, Guru Paranjodi Pandurangan. Next, we would like to invite Guru Paranjodi Periyasamy from Sri Rangam. சந்தோஷம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என்னில் என்னை அறிய வைத்து என் உள்ளம் என்றும் கோவிலிலே உரைகின்ற ஆண்டவனை அறிவு கண் திறந்து அவன் அழகு காட்டி மகிழ வைத்த சர்க்குருவின் பொற்பாதங்களை வணங்கி இந்த உரையை துவக்குகிறேன். பரஞ்சோதி மகான் அவருடைய நற்கருணையினால் இன்று அவருடைய திருக்கோவில் புதுப்பிக்கப்பட்டு உலகமெங்கிலும் உள்ள மெய் உணர்வாளர்களின் பயன்பாட்டிற்கு பரஞ்சோதி மகானின் பேரனும் உலக சபாதானத்தின் குரு பதவியாளருமான நூறுதீன் அவர்களால் சிறப்பான ஒரு சேவை செய்து இன்று உலக மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிடம் அதை நான் சிந்தித்து பார்க்கிறேன். குரு நூறுதீன் மகானுடைய கருணையினால் இந்த உணர்வை பற்றி தெரிந்து, இந்த உணர்வை பற்றி அறிந்து, மகானின் போதனைகளை உலக மக்களுக்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த குரு பதவியை ஏற்காமல் இருந்திருந்தால் மகானுடைய இந்த திருக்கோவிலை நாம் பயன்படுத்த முடியுமா என்ற சந்தேகம் எனக்கு நீண்ட நாள் இருந்தது. ஆனால் மகானுடைய திரு கருணையினாலே அந்த வேலை, புனிதமான வேலை நல்ல விதமாக நிறைவேறி இன்று உலக மக்களின் பயன்பாட்டிற்கு இந்த திருக்கோவில் வந்திருக்கிறது என்று நினைக்கும்போது குரு நூறுதீன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நம்முடைய சந்தோஷத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மகான் அவர்கள் இந்த பிரபஞ்ச தத்துவங்களை எல்லாம் மிக எளிதாக மக்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம அவங்களுடைய வாழையடி வாழைய வந்த திருக்கூட்ட மரபினராக இருந்து அந்த மகானுடைய போதனைகளையும் கருத்துக்களையும் உலக மக்களிடையே கொண்டு செல்லக்கூடிய ஒரு கடமையை நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த கடமையை இந்த மூச்சு உள்ளவரை எந்தவித ஒரு பிரதிபலனும் எதிர்பாராது அந்த சேவையை கண்டிப்பாக செய்து கொண்டே இருப்பேன் என்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மாநாட்டின் வாயிலாக எல்லோருக்கும் அந்த உறுதிமொழியை கொடுத்து கொண்டு சில விஷயங்களை மொத்தம் பேசி எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மணித்துளிகள் 10 நிமிடங்களாக இருப்பதனால சில விஷயங்களை மாத்திரம் பேசி நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். ஆதியில் இந்த பிரபஞ்சம்லாம் தோன்றத்துக்கு முன்னால் இருந்த ஆதி மறதியில் தன்னிலையில் தானாக இருந்தது சந்தர்ப்பமாக துணிவுபட்டு விழித்து எழுந்து பிரபஞ்சமாக மாறிச்சு. ஆதிக்கே அந்த மறதி இருந்ததுனால பிரபஞ்சம் ஏற்பட்ட பிறகு பரிணாமத்தின் இறுதி நிலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் தான் யார், தன்னுடைய நிலை என்ன, உண்மையான சாணம் என்ன, தன்னுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறதுல ஒரு மறதி ஏற்படுறது சகஜம்தானே. அந்த மறதியை பரஞ்சோதி மகான் போல உள்ள பெரியவங்க அவங்களுடைய உலக மக்கள் மேல் போன்ற கருணையினால் தன்னிலையில் தானாக அந்த நிலையை விட்டு கீழே இறங்கி வந்து சேவை செய்ததின் பயனாக அந்த மறதியை நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இல்லையா. ஆக இந்த சபையில் உணர்வாளர்கள் உணர்வு வாங்கின சிறு காலங்கள்லேயே நிலையான நிம்மதியான தூக்கமும் நிர்வாகத்திறனில் அற்புதமான ஒரு ஆற்றலும்
கடன்களை தீர்த்து கொள்ளக்கூடிய தெளிவு எல்லாமே ஏற்படுது, நிம்மதி நிலையான ஆரோக்கியம் ஏற்படுது. இருந்தாலுமே அதை எல்லாமே விட்டுட்டு அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதையே பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பொழுதை வீணாக கழிக்கிறோம். அந்த பொழுதை வீணாக கழிக்கிறதுனால என்ன ஏற்படுது, துன்பங்கள் தான் ஏற்படுது. ஆகையினால நம்ம நம்ம என்ன அதுக்கு துன்பங்களுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து புகழணும், நம்மளை யாராவது போடணும், நம்மளை யாராவது போற்றணும், நம்மளுடைய நற்செயல்களுக்கு, நம்ம செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு நம்மளுக்கு யாராவது நன்றி சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால அதில் மாட்டிக்கிட்டு சுரண்டு கொண்டே இருக்கிறோம். அப்படி இல்லாது நம்ம செய்ய வேண்டிய கடமையை தான் செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்து பழகணும். அப்படின்னாக்கா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்மளை பாதிக்காது. திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு, செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவென்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. அதுக்கு நேரடியான அர்த்தம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நடுநிலையோட வியாபாரம் செய்து ஆக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் குறைவின்றி எச்சம் இல்லாது வாரிசுகளுக்கு கொண்டு போய் சேரும் அப்படிங்கிறது நேரடியான குறள். ஆனால் ஒரு சாதாரண மனிதன் நடுநிலையோட இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. நல்லாருக்கும் பொல்லாருக்கும், வல்லாருக்கும் மாட்டாருக்கும், கல்லாருக்கும் கற்றோருக்கும், நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நடுநின்ற நடுவே அப்படின்னு வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் வந்து ஆண்டவனுடைய நிலையை பாடுறாங்க. அப்போ அந்த ஆண்டவன் அப்படிங்கிற அந்த இறை நிலைக்கு மாத்திரமே நடுநிலையோடு இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்படிங்கும்போது அந்த இறைநிலையை அடைஞ்ச பரஞ்சோதி மகானுக்கும் அந்த நடுநிலையோட தன்மை இருக்கத்தானே செய்யுது. அப்போ பரஞ்சோதி மகானோட ஆக்கம் என்ன, அவங்களுடைய போதனைகள், அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே எச்சம்னா யார்? இங்கே வந்து ஆயிரக்கணக்கான உணர்வாளர்கள் தானே பரஞ்சோதி மகானோட எச்சம். பரஞ்சோதி மகானோட ஆக்கம், அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் யாரை போய் சேரும்? குறைவின்றி சிதைவில்லாது அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய உணர்வாளர்களாகிய நம் அனைவரையும் தானே போய் சேரும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லையே. அப்போ பரஞ்சோதி மகான் எச்சம்ங்கிறது யார்? நம்ம தான், நம்ம உணர்வாளர்கள் தான். உலகங்கள் உள்ள உணர்வாளர்கள் பரஞ்சோதி மகானோட எச்சமாக இருந்து அவங்களுடைய போதனைகளையும் கருத்துக்களையும் உள்வாங்கக்கூடிய திறனை வளர்த்து கொண்டு, அந்த திறனை வளர்த்து அந்த கருத்துக்களை உலக மக்களிடம் கொண்டு போய் சேரக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றோம் என்றால் மிகவும் இந்த சந்தர்ப்பத்திலே அது மிகவும் இந்த எல்லோரும் விரும்புகிற மாதிரி இந்த கருத்துக்களை உலக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பரஞ்சோதி மகான் சொல்கிறாங்க, தன்னை அறிவது ஞானம், தன்னை விடுவது முக்தி. தன்னை அறிவது ஞானம் அப்படின்னா, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு திருமூலர் பாடுறாரு. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் பின்னை பிறப்பில்லை வீடுன்னு அவை பாட்டியார் பாடுறாங்க. வீடு பெரு அடைதல் அப்படிங்கிறது மிக உயர்ந்த நிலையான இறைநிலையை அடைகிறது தான் வீடு பெரு அடைதல். வீடு பெரு அடைதல் அப்படிங்கும்போது அதுக்கு எப்போ கிடைக்குதா? தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தான் கிடைக்கிது. அதுக்கு முன்னாடி அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே, ஒரு தந்திரனை சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படின்னு பாடுறாங்க. உலக அறிஞர்கள் சாக்ரட்டிஸ் கூட உன்னை நீ அறிவாயின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ உன்னை அறியணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். கடத்தில் ஒரு இடத்தில் கிடந்த ஞானப்பாலை கடலால் மூலக்கடலால் மூட்டி கம்ப நுனியின் வழியாய் இருக்கண் மூக்கு நடுவே ஊட்டி கருத்திற்கு சுவையை கபாலம் ஏற்றி தன்மணி போல் ரசமணி திரள கண்ணுக்கு தெரியாத திரையாரும் தன் திறமையால் தானே திறக்க தன் காரணத்தை தானே அறியலாமே. அப்போ கடத்தில் ஒரு இடத்தில் கிடந்த கடலை, மூலாதாரத்தில் உறங்கி கிடந்த அந்த மூலக்கடலை தட்டி எழுப்பி ஆக்யாசானம் நெற்றிக்கண் என்று சொல்லக்கூடிய சுழிமுனை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல நிலைநிறுத்தி அந்த தியானம் செய்கிறதுனால நம்ம என்ன நடக்குது? அங்கே தன்மணி போல் ரசமணி திரள தன்மணி போல் ரசமணி திரள தன் காரணத்தை தானே அறியலாமே. தன்மணி போல் ரசன கண்ணுக்கு தெரியாத திரையாரும் தன் திறமையால் தானே திறக்க தன் காரணத்தை தானே அறியலாமே. அப்போ அந்த தியானம்லாம் செய்யறதுக்கு மிக முக்கியமான மூல நோக்கம் என்னவா இருக்குது? தன் காரணத்தை தான் அறியணும். தன் காரணத்தை தான் அறியாது
மற்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் உணர்வாளர்கள்ட்ட நான் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வியாக. ஏன்னா பரஞ்சோதி மகான் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். பரஞ்சோதி மகான் எதுக்காக இந்த தியானத்தை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க? தன் காரணத்தை தான் அறியணும் அப்படிங்கிறாங்க. தன்னை அறிவது ஞானம். அப்போ தன்னை அறிவது ஞானம் அப்படிங்கும்போது எதை குறிக்கிறாங்க? இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி உன் உடம்புக்குள்ளாரையும் உன்னுடைய இயக்கத்துக்கெல்லாம் காரணமாக இருந்து உன்னை இயக்கிக்கிட்டு தானே இருக்குது. அது இல்லாட்டி உன்னுடைய மூச்சு ஓடுமா? உன்னுடைய ரத்தம் ஓடுமா? உன்னுடைய ஜீரண உறுப்புகள் எல்லாம் சாப்பிட்ற சாப்பாட்டை செரிமானம் பண்ணி சத்துக்களை உடலுக்கு அனுப்பிட்டு கழிவுகளை வெளியில் தள்ளுது. இதெல்லாம் உன்னை கேட்டால் நடக்குது. இப்போ இதெல்லாம் நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு சக்தி அதுக்கு காரணமாக தானே இருக்குது. அந்த சக்தி நம்ம உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டு தானே இந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போது அது என்ன அப்படிங்கிறத நம்ம அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக அந்த தியானத்தின் மூலயமாக அதை கண்டுபிடிச்சி தன்னிலையில் தானாக இருக்கிறது தானே சுகம். முத்தி அப்படிங்கிறது தன்னை விடுவது முத்தி. அப்படின்னா முத்திங்கிறது வெளியில் எங்கேயோ இருக்கா? முத்தி, சொர்க்கம், வைகுந்தம் அப்படின்னு வேறு ஏதாவது வெளியில் இருக்கா அப்படின்னு நல்லா சிந்தனை பண்ணி பார்த்தோம்னாக்கா அது மாதிரி எதுவுமே இல்லை. தன்னை விடுவது முத்தி அப்படிங்கும்போது தன்னிலையில் தானா எண்ணங்கள் தோன்றின இடத்துல ஒடுங்கி இருப்பது தான் சுகம். தோன்றின இடத்துல ஒடுங்கி இருப்பது தான் சுகம். வேறு ஒன்றும் சுகமே இல்லை. தன்னிலையில் தானாக இருப்பது தான் சுகமே ஒழிய, அதுதான் முத்தியை ஒழிய முத்திங்கிறது வேறு எதுவுமே இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இந்த மேடையில் மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்து மகானின் கருத்துக்களை சில மணித்துளிகள் பேச வாய்ப்பளித்த குரு நூறுதீன் அவர்களுக்கு என்னுடைய சந்தோஷத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.